இன்னும் ஒரு 100, 200 வருஷம் கழிச்சு இந்த உலகம் எப்படி இருக்கும் பார்த்துருவோமா? மனுஷங்க நிறைய மரபணு சோதனைகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல பெரிய அளவுல தோல்வி அடையவும் செய்றாங்க. இந்த சோதனையால நிறைய பாக்டீரியாஸ், வைரஸ் எல்லாம் வெளியேற ஆரம்பிக்குது. அது மனுஷங்க சாப்பிடக்கூடிய நிறைய தாவரங்கள், விலங்குகள் ஆரம்பிச்சு நிறைய மனுஷங்களை வரைக்கும் அழிச்சிருது. அதுல தப்பிச்ச மனுஷங்க 2 செட்டப்பா பிரிஞ்சு வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கூட்டம் சிட்டாடல் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு நகரத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அங்கங்க நிறைய சிட்டாடல்ஸ் இருந்தாலும் ஒரே ஒரு சிட்டாடல் கிட்ட மட்டும்தான் இவங்க சாப்பாட்டை விளைய வைக்கிறதுக்கான விதை இருக்கும். மற்றவங்களுக்கு இந்த விதை வேணும் அப்படின்னா அதுக்கு நிகரான வேற ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து அதை வாங்கிக்கணும். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த விதை ஒரே ஒரு தடவை மட்டும்தான் முளைக்கும். உங்களால முளைக்கிற அந்த செடியில இருந்து மறுபடியும் ஒரு விதையை விதைக்க முடியாது. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரே ஒரு சிட்டாடல் மட்டும் ஒரு கார்ப்பரேட் மோனோபோலி மாதிரி இந்த விதையை மற்றவங்களுக்கு வித்துக்கிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அந்த ஆராய்ச்சினால பாதிக்கப்பட்ட அதே நிலத்துல இன்னும் ஒரு சில மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுல ஒரு குட்டி பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவளோட கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இவளோட பேரு வெஸ்பர். இவங்க அப்பா சிட்டாடல் ஆர்மில ஒரு காலத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தவர். அதுக்கப்புறமா பாதிக்கப்பட்டு அவரு படுத்த படுக்கையாடுறாரு. அந்த ஆர்மில இருந்து இவருக்கு ஒரே ஒரு ட்ரோன் மட்டும் கொடுத்துருக்கானுங்க. இவரால் எந்திரிக்க முடியாது, அசைய முடியாது, பேச முடியாது. அப்படிங்கறனால இவர் எங்கெல்லாம் நினைக்கிறாரோ அங்கெல்லாம் போறதுக்கும் இவர் நினைக்கிறத பேசுறதுக்கும் அந்த ட்ரோனை தான் யூஸ் பண்ணுவாரு. இந்த குட்டி பொண்ணுமே மரபணு சோதனைகள்ல நிறைய ஆர்வம் காட்டுறா. அதுல நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவங்க அப்பாவை உயிரோட வச்சுக்கிறதுக்காக பெரிய ஜென்ரேட்டர் செட்டப் ஒன்று வச்சிருக்கா. அதுல ஒரு குறிப்பிட்ட பாக்டீரியாவை போடும்போது மட்டும்தான் இவரு உயிரோட இருப்பாரு. சாப்பாடு அப்படின்னு என்ன சாப்பிட்றானுன்னு பாருங்களேன். மண்புழுவெல்லாம் வச்சு ஏதோ ஒரு கூழ் மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இவ போற இடத்துக்குலாம் அந்த ட்ரோன் மட்டும்தான் கூட வரும். அந்த ட்ரோன் மூலியமா தான் அவங்க அப்பா இவ கூட பேசுவாரு. அங்க ஒரு பழைய லேப் செட்டப் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல தான் ஒரு சில லிக்விட் எல்லாம் இவ சேர்த்து வச்சிருந்திருக்கா. இவ கண்டுபிடிக்கிற புது புது தாவரங்கள், உயிரினங்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றதுக்கு அது தேவைப்படும். அந்த லேபை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆளு அந்த சேர்லயே அப்படியே இறந்து போய் கிடக்குறாரு. ஆனா அந்த பணத்துக்கிட்டே போய் ரொம்ப சகஜமா இவ பேசிட்டு வந்துகிட்டு இருக்கா. அப்படி அந்த லேப்ல இருந்து வெளியில வரும்போது ஒருத்தவங்களை பாக்குறா. உடம்பு மூஞ்சி எல்லாத்தையும் மறைக்கிற மாதிரி கருப்பு கலர் துணியை போட்டுட்டு அங்க கிடக்கிற குப்பை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்கள பில்கிரிம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களால பேச முடியாது. இந்த இடத்துல ஒரு நாடோடி மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்தி தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ இவளுக்கு இந்த பில்கிரிம்ஸ் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் எங்கே எடுத்துட்டு போறாங்க, இதை எடுத்து கொண்டு போய் வச்சு என்ன பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கா. ஸோ என்ன அப்படின்னா, அதை தெரிஞ்சுக்கும் போது இவங்க அம்மா ஏன் இவங்களை விட்டுட்டு போனாங்க, இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குவா இல்லையா. மறுபடியும் வீட்டுக்கு போகும்போது தான் கவனிக்கிறா, அங்கே யாரோ வந்துட்டு போன மாதிரி இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது அந்த ஜென்ரேட்டர் செட்டப் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு அந்த பாக்டீரியாவை எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. ஸோ அது இல்லை அப்படின்னா இவரால் உயிர் வாழ முடியாது இல்லையா. அதுக்கப்புறமா அந்த ஜென்ரேட்டரை ஓரளவுக்கு சரி பண்ணி வைக்கிறா. ஆனா இப்ப பாக்டீரியா வேணும் இல்லையா, அதுக்காக எங்க வந்திருக்கா அப்படின்னா, யோனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்கான். இந்த ஆள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவரு நம்ம வெஸ்பரோட சித்தப்பா. சிட்டாடல் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு டிரான்சிவர் வேணும். அது இவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ இவனை தவிர வேற யாராலையுமே சிட்டாடல் கிட்ட கான்டாக்ட் பண்ண முடியாது. அதனால இந்த மக்களுக்கு மத்தியில இவன் தான் இங்க ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆள் மாதிரி இருக்கான். யாருக்கு என்ன வேணும்னாலும் இவங்ககிட்ட தான் வந்து நிற்பானுங்க. ஸோ அங்க இருக்கிற எல்லா மக்களுமே இவர் கூட தான் இருப்பாங்க. அங்க இருக்கிற எல்லா குட்டி பசங்களையும் இவர் கண்ட்ரோல்ல தான் வச்சிருந்திருக்காரு. ஆனா நம்ம வெஸ்பர் மட்டும்தான் இவர் கூட இல்லாம அவங்க அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு தனியா இருக்கா. ஸோ அங்கதான் இன்னொரு விஷயத்தையும் காட்டுறானுங்க. இந்த சிட்டாடல்ல இருக்கிறவனுங்களுக்கு வேலை செய்யறதுக்கு பெரிய அளவுல ஆளுங்க தேவைப்படுறாங்க. ஆனா அதுக்கு மனுஷங்களை பயன்படுத்திக்காம மனுஷங்களை மாதிரியே ஒரு உயிரினத்தை உருவாக்குறானுங்க. அதுக்கு ஜக்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறானுங்க. அந்த மாதிரி உயிரினங்கள்ல ஒரு சிலதை இந்த யானஸ் ட்ரேட் பண்ணி வாங்கி வச்சிருந்திருப்பாரு. அதுங்க மூலியமா இவருக்கு தேவையான வேலை எல்லாத்தையும் இந்த ஆள் செஞ்சுக்குவாரு. அந்த ஜக்குங்களை கவனிச்சுக்கிற வேலையை அங்க இருக்கிற குட்டி பசங்க தான் பாத்துக்குவானுங்க. அப்படி ஒருத்தன் கொஞ்ச நேரம் அந்த ஜக்கை கண்டுக்காம விட்டுட்டான் போல. அது அங்க இருந்த ஒரு இரும்பை அது மேலே தள்ளி விட்டுட்டு அதுக்கு இடையில போய் மாட்டிக்கிச்சு. என்னதான் இதை விலை கொடுத்து வாங்கியிருந்தாலும் அந்த ஆளுக்கு இது மேல பெருசா விருப்பம்லாம் இல்லை. அங்க இருந்த அந்த குட்டி பையனோட கையாலேயே அந்த ஜக்கை கொலை பண்ண வைக்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம வெஸ்பர் நடந்ததெல்லாம் சொல்லி எனக்கு கொஞ்சம் பாக்டீரியா வேணும் அப்படின்னு கேட்க, இவனுங்க வாங்குற பொருள் எல்லாத்தையுமே அந்த சிட்டாடல்ல ட்ரேட் பண்ணி வாங்குறானுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இவனுங்க எதை ட்ரேட் பண்றானுங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் அங்க இருக்கிற குட்டி பசங்களோட பிளட் எல்லாத்தையும் கொண்டு போய் சிட்டாடல்ல வித்து தான் இவனுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த குட்டி பசங்களோட ரத்தத்தை வச்சு தான் அவனுங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க. அது என்ன அப்படிங்கிறது தெரியல. அப்படிதான் நம்ம வெஸ்பரும் அந்த பாக்டீரியாவுக்காக அவளோட ரத்தத்தை கொடுத்துட்டு எனக்கு பாக்டீரியா கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ இப்பதானே கொடுத்துருக்க, இன்னும் 2 நாள் ஆகும் அதை கொண்டு போய் அவனுக்கிட்ட விற்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது இல்லாம 2 நாளைக்கெல்லாம் அவங்க அப்பாவை உயிரோட வச்சிருக்க முடியாது இல்லையா. அதனால ஏற்கனவே அங்க இருந்த பாக்டீரியா கொஞ்சம் இருக்குது. அதை எடுக்க போகும்போது அந்த ஆளு இவளை ஏமாத்தி வெளியில தூக்கி வீசிடுறான். அதுக்கப்புறமா அங்க இருக்கிற இந்த ஆளோட குட்டி பசங்கள்லாம் அவளை துரத்த ஆரம்பிக்கிறானுங்க. இதுக்கு மேல நேர்மையா இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஃபேக்டரியில பின்னாடி வழியா உள்ள போறா. அப்படி உள்ள போகும்போது அந்த ஆள் கூட வேலை செய்யற ஒரு குட்டி பையன் ஒருத்தர் இருப்பான். இவனோட பேரு ஸ்கின்னி.
இவன் அவளை பார்க்கறான். அந்த ஆளுக்கு தெரியாம தான் இவங்க வந்திருக்கா, ஏதோ திருட போறா அப்படிங்கிறது தெரிஞ்சுமே அவளை தடுக்காம உள்ள போக விடுறான். இவளும் உள்ள போயிட்டு அந்த பாக்டீரியாவை எடுத்துட்டு வெளியில வரும்போது தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறா. அங்க இந்த ஆளு நிறைய விதைகளை முளைக்க வச்சிருந்திருக்காரு. அதுல இன்னும் முளைக்காம இருக்கிற ஒரு சில விதைகளை யாருக்கும் தெரியாம அங்க இருந்து எடுத்துட்டு வந்துடுறா. அதுக்கப்புறமா அதை எடுத்து கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட காட்டுறா. இந்த விதையை அவனுக்கு லாக் பண்ணி தான் கொடுத்துருந்துருப்பானுங்க, ஒரே ஒரு தடவை முளைக்கிற மாதிரி. என்னால மட்டும் ஆராய்ச்சி பண்ணி அந்த லாக்கை உடைச்சு இதுல இருந்து வர்ற செடியில இருந்து இன்னொரு விதையை எடுக்க முடிஞ்சது அப்படின்னா மற்ற சிட்டாடல்களுக்கும் இந்த விதை ரொம்பவே அவசியமா இருக்கு இல்லையா? அதனால அவங்களோட லேப்ல எனக்கு வேலை கிடைக்கும், அதுக்கப்புறம் உங்களை அங்க கூட்டிட்டு போயிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அடுத்த நாள் அவளோட வீட்டை விட்டுட்டு வெளியில போகும்போது ஒரு ஜெட் ஒன்று கிராஷ் ஆகி அங்க ஒரு பொண்ணு கீழே கிடக்கிறத கவனிக்கிறா. அங்க இருக்கிற விசைச்செடிங்க எல்லாம் அந்த பொண்ணோட ரத்தத்தை உறிஞ்சிட்டு இருக்கிறத இவ பாக்குறா. ஸோ ஜெட்டில் வந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பா அவ சிட்டாடல இருந்தா வந்திருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சு அந்த பொண்ணை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அந்த பொண்ணோட காயத்துக்கெல்லாம் ஒரு பேண்டேஜ் மாதிரி ஒன்று போட்டு விடுறா. அதை அந்த செடிங்க மூலியமாவே அவ செஞ்சிருந்திருக்கா. அவங்க அப்பாவுக்கு காயப்பட்டிருந்தது இல்லையா, அந்த காயத்தை குணப்படுத்துறதுக்கு இப்படி ஒரு மருந்தை இவளே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருந்திருக்கா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட பேரு கெமிலியா அப்படின்னும் அவ சிட்டாடல இருந்தா வந்திருக்கா அப்படின்னும் அவர் கூட அவங்க அப்பாவும் வந்தாரு அப்படிங்கிறத சொல்றா. எங்க அப்பா ரொம்பவே செல்வாக்கான ஆளு, அவரை நீ காப்பாத்தின அப்படின்னா நான் உங்களை சிட்டாடலுக்கு கூட்டிட்டு போறேன், அங்க எங்களால உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுக்குறா. பேசுறதெல்லாம் பேசிட்டு நம்ம வெஸ்பருக்கு தெரியாம அங்க இருக்கிற ஒரு கத்தியை எடுத்து அவரோட தலகாணி கடியில ஒளிச்சு வச்சுக்கிறா. அதுக்கப்புறமா வெஸ்பரோட அப்பாவுக்கு ஃபிக்ஸ் வருது. அந்த பொண்ணு தான் அவரோட வாயோட வாய் வச்சு ஊதி அவர் அப்படியே குணப்படுத்துறா. இதை பார்த்த உடனே வெஸ்பர் பயங்கரமா ஆச்சரியப்படுறா. சிட்டாடல் இருக்கிற எல்லா மக்களாலையுமே இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறா. அப்படியே கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையில இந்த பொண்ணோட அப்பாவை தேடி மறுபடியும் காட்டுக்குள்ள போறா. அங்க போய் பார்க்கும்போது தான் அந்த ஜெட்டு முழுசா கிராஷ் ஆகி கிடக்குது. அந்த இடத்துல அவருமே காயப்பட்டு படுத்திருக்காரு. ஆனா அவரை காப்பாத்துறதுக்கு முன்னாடி அந்த யோனஸ் அந்த குட்டி பசங்களை கூப்பிட்டு அங்க வந்துடுறான். என்னதான் இவன் அந்த சிட்டாடல் மக்கள் கிட்ட ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாலுமே அவங்க மேல பெருசா விருப்பமெல்லாம் இவனுக்கு கிடையாது. அங்க இருந்து தான் இவன் வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயுமே அந்த ஆளோட கழுத்தை நெரிச்சு அப்படியே கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம வெஸ்பரு அவரை காப்பாத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றா. ஆனா இவ குட்டி பொண்ணு அவ்வளோ பெரிய ஆளை என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட துணி அந்த ஜெட்ல ஒட்டிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்த உடனே யோனஸ்க்கு தெரிஞ்சிருது இன்னொரு ஆள் கூட வந்திருக்கான், அவளை நம்ம தேடணும் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கிறது யாரு? நம்ம வெஸ்பர் தான் இல்லையா? அந்த ஆளும் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா அவரோட பாடியை தூக்கிட்டு அவனை எங்கேருந்து கிளம்புறானுங்க. ஸோ நம்ம வெஸ்பரோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க நடந்தது எதையுமே அந்த பொண்ணுகிட்ட சொல்ல வேணாம், அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சா அவ கோவத்துல ஏதாவது பண்ணுவா, கடைசியில பிரச்சனை ஆயிரும். நாம சிட்டாடலுக்கு கான்டாக்ட் பண்ணி இங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் அவங்களே அதை பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால நேரா வீட்டுக்கு போனதையுமே இங்க நடந்த எதையுமே சொல்லாம எங்களால அவரை கண்டுபிடிக்க முடியல, நாம இன்னொரு நாள் வெயிட் பண்ணி தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, நாளைக்கு காலையில நாங்க சிட்டாடலுக்கு கான்டாக்ட் பண்ணிடுறோம், அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுமே அதை ஒத்துக்கிறா. ஸோ இப்போ சிட்டாடலுக்கு கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா எங்கே போகணும்? அந்த யோனஸ்ங்கிற ஆளோட ஃபேக்ட்ரிக்கு தான் போகணும் இல்லையா? ஸோ அந்த ஆளுக்கு தெரியாமல் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் அந்த டிரான்சிவர் எடுத்து சிட்டாடலுக்கு கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா இவங்களோட பிளானு. அதுக்கப்புறமா நம்ம வெஸ்பரும் அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் சகஜமாக பேசி பழக ஆரம்பிக்கிறா. இவ பண்ண ஆராய்ச்சிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட காட்டுறா. அதில் நிறைய தாவரங்களை இவ செயற்கையாக உருவாக்கி இருந்திருக்கா. அது எல்லாத்தையுமே அந்த பொண்ணுக்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கா. அதில் ஒரு விதமான பூ ஒன்று இருக்குது, அது எப்பவுமே ப்ளூ கலரில் தான் பூக்கும், ஆனால் அதில் ஒரே ஒரு பூ மட்டும் ஆரஞ்சு கலரில் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறா. ஸோ இதில் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, இது மட்டும் ஆரஞ்சு கலரில் இருக்குது அப்படின்னு காட்டுறா. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த கெமிலியா அப்படிங்கிற பொண்ணுமே ரொம்பவே ஆச்சரியப்படுறா. இங்கே உங்களுக்கு எந்த வசதியுமே இல்லை, ஆனால் நீங்கள் இவ்வளோ ஆராய்ச்சியில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா சிட்டாடல்ல இருந்து கிடைச்ச ஒரே ஒரு புக்கு மட்டும் நம்ம வெஸ்பர் கிட்ட இருக்கும். அதை எடுத்துக்கொண்டு போய் கெமிலியா கிட்ட காட்டுறா. அதில் இருக்கிறது ஒன்றுமே கிடையாது, நாய் பூனை இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. ஆனால் அதையே ரொம்ப ஆச்சரியமா இதெல்லாம் என்ன, நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு அந்த கெமிலியான்ற பொண்ணும் ஒவ்வொன்றத்தோட பேரும் அது எப்படி கத்தும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வெஸ்பருக்கு சொல்லி கொடுக்குறா. இப்படியே இவங்க பேசிக்கிட்டே அன்னைக்கு நைட்டும் முடியுது. அடுத்த நாள் காலையில் அவங்க அப்பாவை கூப்பிட்டு அவன் மட்டும் அந்த ஃபேக்ட்ரிக்கு போகிறா. போன தடவை அந்த பாக்டீரியாவையும் சீடையும் திருடிட்டு போன மாதிரி டிரான்சிவர் திருடிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா. ஆனால் இந்த தடவை கரெக்டாக மாட்டிக்கிறா. நம்ம யோனஸ் நம்ம வெஸ்பரையும் அவங்க அப்பாவையும் பிடிச்சிடுறாரு. உனக்கு என்ன இங்கே வேலை, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட ரத்தத்தை வாங்கிட்டு நீ ஏமாத்திட்டீங்கல்ல, அதுக்கு பொதுவாக கொஞ்சம் பாக்டீரியாவை எடுத்துகிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்கிறா. அதுக்கு முன்னாடி வழியாகவே வந்திருக்கலாமே, பின்னாடி திருடி மாதிரி வர்றதுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஏற்கனவே கொஞ்சம் விதைங்கள்லாம் காணாமல் போயிருந்திருக்கு, உனக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறான் அந்த ஆளு. பேசிக்கிட்டே அவங்க அப்பாவோட ட்ரோன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள கையை விட்டு அதை செயலழக்க செஞ்சிடறாரு. நம்ம வெஸ்பரையுமே மிரட்ட அங்க இருந்து அந்த ட்ரோனை மட்டும் எடுத்துட்டு தப்பிச்சு ஓடி வந்துடுறா. ஆனா அந்த ஆளோட குட்டி பசங்க இருப்பானுங்க இல்லையா, அவனுங்களை ஏவி விட்டு இவ்வளவு துரத்த ஆரம்பிக்கிறானுங்க.
அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது தான் கவனிக்கிறா, அந்த ஸ்கின்னின்ற பையன் இவளை எதுவுமே பண்ணாம அந்த லேபுக்குள்ள விட்டான் இல்லையா, அவனை கண்டுபிடிச்சி ஒரு குட்டி பையன்னு கூட பார்க்காம அவன் பண்ண தப்புக்காக அவனை கொலை பண்ணி அந்த காட்டுக்குள்ள போட்டிருந்திருக்காரு. இதை பார்த்த உடனேயுமே அவளுக்கு மூச்சு பேச்சே இல்லை, நம்மளையும் இந்த மாதிரி கொண்டுருவானா அப்படின்னு சொல்லிட்டு உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. துரத்திட்டு வந்துட்டு இருந்த பசங்க ஒரு கட்டத்துல இவளை அப்படியே பிடிச்சிடறானுங்க. சரி என்ன பண்ண போறானுங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் அவளோட கையில ஒரு மார்க் ஒன்று போடுறானுங்க. இந்த மார்க்கை போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த ஆளு நம்ம யோனஸ்க்கு சொந்தமான ஆளுங்களாயிருவாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன நினைக்கிறானோ அது எல்லாத்தையுமே இவங்களை வச்சு அவன் பண்ணிக்குவான். ஸோ இனிமேலே நீ என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிடுறான். ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் அவளோட வீட்டுக்கு திரும்பி போகிறா. ஸோ விதையை திருடினதை கண்டுபிடிச்சிட்டானுங்க, அவங்க அப்பாவோட ட்ரோனை ரிப்பேர் பண்ணிட்டானுங்க. இதுக்கப்புறம் எப்போ வேணா வந்து என்ன வேணா பண்ணுவான் அப்படிங்கிற பயத்தில் கடுப்பாய் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் தான் கெமிலியா வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறா. ஏற்கனவே டென்ஷனில் இருந்தவ உங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற உண்மையை உடச்சிட்றா. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மல் ஆகிறா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கவனிச்சுட்டு அந்த கெமிலியான்ற பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு அந்த அப்பாவோட பாடியை காட்டுறா. இந்த பொண்ணு உடஞ்சு அழுக ஆரம்பிக்கிறா, அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு. அந்த தண்ணிக்குள்ள இருந்து இவ தான் அந்த பொண்ணை வெளியில கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறா. அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றா, அந்த முதுகுக்கு பின்னாடி ஒரு மார்க் ஒன்று இருக்குது. ஆக்சுவலா இந்த மார்க் யாருக்கு இருக்கும் அப்படின்னா மனுஷங்களால உருவாக்கப்பட்ட ஒரு ஜக்குக்கு தான் அது இருக்கும். நீங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டையுமே கொடுக்குறானுங்க, அந்த பொண்ணு ஒரு ஹியூமன் கிடையாது, அவ ஒரு ஜக் அப்படின்னு. ஸோ ஒரு ஜக்கால நம்மள சிட்டாடலுக்குள்ள கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு மேல பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்கிறா. அங்க இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மற்ற மனுஷங்க சிட்டாடல் கிட்ட எப்படி ஒரு அதிகாரத்தோட நடந்துக்குவாங்களோ அதே மாதிரி இவ்வளவு நடந்துக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா ரிப்பேர் ஆயிருந்த அவங்க அப்பாவோட ட்ரோனை ரெடி பண்றா. இவன் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம கெமிலியா சரி அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு, நம்ம மாஸ்டரும் இறந்து போயிட்டாரு, இந்த பொண்ணும் நம்ம மேல பெருசா அக்கறை காட்ட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி ஒன்று எடுத்து ஒழிச்சு சேர்ந்திருப்பாள் ஃபர்ஸ்ட் சீன்ல. அந்த கத்தியை எடுத்துட்டு சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றா. இந்த சத்தம் கேட்டு ஓடி வந்த நம்ம வெஸ்பரு அந்த பொண்ணை காப்பாத்தி அந்த கத்தியை எடுத்து தூரமா வீசிடுறா. அதுக்கப்புறமா அவளோட கழுத்துல இருந்த காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கும் போதுதான் ஒரு விஷயத்த சொல்றா. ஏற்கனவே அந்த செடிகளை உருவாக்குனதுல ஒரு தப்பு ஒன்று பண்ணியிருந்திருப்பா இல்லையா, அந்த ப்ளூ கலர்ல வர வேண்டிய பூ ஆரஞ்சு கலர்ல வந்திருக்கு அப்படின்னு. அதுல நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றா. ஆக்சுவலா இவ ஒன்று நினைச்சு அந்த பூவை உருவாக்கி இருந்திருக்கா, ஆனா அது ஒரு மாதிரி வந்திருக்கு இல்லையா. அதே மாதிரி உன்னோட மாஸ்டர் உன்னை ஒரு பர்பஸ்க்காக உருவாக்கி இருந்திருப்பாரு, ஆனா உண்மையிலேயே உன்னோட பர்பஸ் வேறையா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்பதான் அவளோட டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாக்குறா. அதுல இவளோட டிஎன்ஏக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும் இல்லையா, அந்த பேட்டர்னை தாண்டி ஒரு விஷயம் வித்தியாசமா இருக்கிறத இவ கவனிக்கிறா. ஆனா அதுங்கெல்லாம் குறிப்பிட்ட இடத்துக்குள்ள மட்டும் அடைஞ்சு கிடக்கிறதை கவனிக்கிறா. அதை தாண்டி அதுங்களால வெளியில வர முடியல, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றா. அப்போதான் நம்ம கெமிலியாவுமே என்னோட மாஸ்டர் வேலை செய்யும் போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தெரியாம இருக்கிறதுக்கு நான் மியூசிக் வாசிப்பேன், இப்போ நீ தானே என்னோட மாஸ்டர், நான் உனக்குமே அந்த மாதிரி வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்க ஆரம்பிக்கிறா. அவ வாசிக்கும் போது குறிப்பிட்ட சவுண்ட் வரும்போது மட்டும் அது டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றத நம்ம வெஸ்பரே கவனிக்கிறா. அப்ப அவ வாசிச்ச அதே நோட்ஸை திரும்பி வாசிக்க சொல்லும் போதுதான் அந்த அடைஞ்சு கிடந்த செல்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகிறத கவனிக்கிறா. ஸோ இதுதான் உன்னோட பர்பஸ், இதுக்காக தான் உன்னோட மாஸ்டர் உன்னை கண்டுபிடிச்சிருந்திருக்காரு. ஸோ என்ன அப்படின்னா அந்த சிட்டாடல்ல இருந்தே உனக்கு வாங்கிட்டு வர்ற விதை எல்லாத்தையும் லாக் பண்ணி கொடுத்துருக்கானுங்க இல்லையா, ஒரே ஒரு தடவை மட்டும் விளையிற மாதிரி, அதை ரிலீஸ் பண்றதுக்கான கோடை தான் இவளோட டிஎன்ஏல அவரு இன்சர்ட் பண்ணியிருந்திருக்காரு. நீங்க தான் நம்ம கெமிலியாவோட உண்மையான கதை என்ன அப்படிங்கிறது தெரியுது. இந்த சிட்டாடல்ல வாழ்ற மக்கள் என்னதான் ஜக்ஸை உருவாக்குனாலும் அவங்கள ஒரு வேலைக்காரங்களா தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. அதனால அறிவாளியா ஒரு ஜக்கை உருவாக்கவே கூடாது, ஹியூமன் எமோஷன்ஸோட இன்டெலிஜென்ஸோட எந்த ஜக்ஸையுமே உருவாக்க கூடாது. அப்படி உருவாக்குனானுங்க அப்படின்னா அந்த சிட்டாடல் சட்டப்படி அது ஒரு பெரிய குற்றம். அதை மீறி தான் நம்ம கெமிலியாவோட மாஸ்டர் நம்ம கெமிலியாவை உருவாக்கி இருந்திருப்பாரு. இது தெரிஞ்சுதான் அவனுங்க நம்ம கெமிலியாவை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்திருப்பானுங்க. அதனால தான் இவளோட மாஸ்டருமே அவளை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து வெளியில கிளம்பி அந்த ஜெட்டில் தப்பிச்சு வந்திருந்திருப்பாரு. இவரோட பிளான் என்ன அப்படின்னா அந்த விதையை ஒரே ஒரு தடவை தான் விளைய வைக்க முடியும் அப்படின்னு வித்துக்கிட்டு இருக்கானுங்க இல்லையா, அதை உடைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு சிட்டாடல்ல நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அந்த விதையை மறுபடியும் விளைய வைக்கிறதுக்கான கோடை அவங்க கிட்ட கொடுத்துட்டு நம்ம அவங்க கூடயே பாதுகாப்பா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கெமிலியாவை கூட்டிட்டு கிளம்பி வந்திருந்திருப்பாரு. வந்த இடத்துல ஜெட்டு கிராஸ் ஆகி இங்க விழுந்திருந்திருப்பானுங்க. ஸோ ஒரு வழியா இவ எடுத்துட்டு வந்த விதை எல்லாத்தையும் எப்படி விளைய வைக்கிறது, திருப்பி அதுல இருந்து எப்படி விதை எடுக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிடுறா. ஸோ இனிமேல் பிரச்சனை இல்லை, இங்க இருந்து கிளம்பி போய் இந்த விதையை காமிச்சு வேற எங்கேயாவது ஒரு சிட்டாடல்ல நல்ல வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில நம்ம வெஸ்பரை தேடி அந்த யோனஸ் இவளோட வீட்டுக்கு வர்றான். வந்தவன் ஏற்கனவே அந்த ஜெட்ல இருந்து ஒரு ஆள் தப்பிச்சு போயிட்டாங்க, அவங்க நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் இல்லையா. ஸோ இங்க நம்ம கெமிலியாவை பார்த்த உடனேயுமே அவளை காயப்படுத்த ஆரம்பிக்கிறான். அங்கதான் இவனுமே அந்த கழுத்துக்கு பின்னாடி இருந்த அந்த ஒரு சிம்பிளை கவனிக்கிறான், அப்ப நீ ஒரு ஜக்கா அப்படின்னு. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. நம்ம வெஸ்பருமே ஒரு கட்டத்தில் அங்கே வந்துடுறா. ஸோ 3 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறானுங்க, ஒரு கட்டத்தில் கத்தியெல்லாம் எடுத்து சண்டை போட்டுக்கிறானுங்க. கடைசியில் நம்ம கெமிலியாவும் நம்ம வெஸ்பரும் சேர்ந்து நம்ம யானஸை கையில் கத்தி எடுத்து குத்தி நிற்க வச்சிடறானுங்க. அங்கே தான் இந்த ஆள்கிட்ட ஒரு டீலை போடுறா. இவன் அந்த விதையோட கோடை கண்டுபிடிச்சிருந்திருப்பா இல்லையா, அந்த கோடை நான் உனக்கு கொடுக்குறேன்,
உனக்கான விதைகளை உனக்கான சாப்பாடை நீயே விளைய வச்சுக்கலாம். அதுக்கு பொதுவா எங்களை சிட்டாடல் கிட்ட போட்டு கொடுக்காம இருந்தேன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலை போடுறா. இந்த ஆளும் சரி சரின்னு மண்டையாட்டிட்டு நேரா வீட்டுக்கு வந்த உடனேயுமே வேலையா சிட்டாடலுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி விட்டுறான். அதுக்கப்புறமா நம்ம வெஸ்பரோட வீட்டில் தான் காட்டுறாங்க. அந்த ஜன்னலுக்கு வெளியில ஏதோ ஒரு லைட் அடிக்கிற மாதிரி ஒரு வெளிச்சம் தெரியுது. ஸோ சிட்டாடல்ல இருந்து நம்மளை கண்டுபிடிச்சிட்டானுங்க, இங்க வந்துட்டானுங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவனுக்கு யாரை தேடி வந்திருக்கானுங்க, அந்த ஜக்கை தேடி தான் வந்திருக்கானுங்க இல்லையா. பத்தாவதுக்கு இவகிட்ட அந்த விதை வேற இருக்கு, அதை அன்லாக் பண்ணி வேற வச்சிருந்திருக்கா இல்லையா. ஸோ இது தெரிஞ்சது அப்படின்னா அந்த ஜக்கோட சேர்த்து நம்மளையுமே போட்டு தள்ளிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போய் வேற சிட்டாடலுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுறா. ஆனால் அவங்க அப்பா, நீ என்னை கூட்டிகிட்டு போகிறது ரொம்பவே கஷ்டம், நீ என்னை கூட்டிகிட்டு போகணும்னு நினச்ச அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே செத்துருவோம், ஆல்ரெடி நான் பாதிக்கு மேலே செத்துக்கிட்டு இருக்கேன், என்னை விட்டுட்டு தயவு செஞ்சு நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம வெஸ்பருக்கு இவரை விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லை, கண்டிப்பாக உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன், உங்களையும் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அதுக்கப்புறமா வேற வழி இல்லாமல் நம்ம கெமிலியா மூலயமா நம்ம வெஸ்பரை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்ப வைக்கிறாரு இவரு. இவனுங்க அந்த காட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா அந்த சிட்டாடல்ல இருந்து 2 ஆஃபீஸர்ஸ் வந்திருக்கானுங்க. பாக்குறதுக்கு எலும்பு கூடு மாதிரி இருக்கானுங்க. அந்த வீட்டுக்குள்ள வந்தவனுங்க அந்த கெமிலியான்ற ஜக்கை தேடிக்கிட்டு இருக்கானுங்க. அங்கதான் நம்ம விஸ்பரோட அப்பா அந்த ட்ரோனை பறக்க வைக்கிறாரு. அதை பறக்க வைக்கும்போது அதை பார்த்து கண்டிப்பா அவன் சுடுவான் அப்படிங்கறத தெரிஞ்சுதான் செய்யறாரு. என்ன அப்படின்னா கரெக்டா அந்த ஜென்ரேட்டருக்கு நேராக அதை பறக்க வைக்கிறாரு. இவன் சுடும்போது அந்த ஜென்ரேட்டரும் சேர்த்து வெடிக்குது, அந்த வீடே வெடிச்சு அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் செத்து போயிடுவானுங்க அப்படிங்கிறத அவரோட பிளானு. ஸோ நம்ம செத்தாலும் பரவாயில்ல, நம்ம பொண்ணு தப்பிச்சு போய் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவரோட உயிரை விடுறாரு. ஸோ இன்னொரு பக்கம் அவனுக்கு இறந்து போயிடுவானுங்க அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வெளியில வந்து அந்த காட்டுக்குள்ள இவனுங்களை தேடிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணுங்களை நெருங்கி போயிடுறானுங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு சிவப்பு கலர்ல செடி ஒன்று இருக்கு. அந்த செடி மேல இந்த ஆளோட கை பட்டதையுமே புல்லட் மாதிரி நிறைய அந்த ஆளோட உடம்புக்குள்ள போக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல அந்த ஆளும் இறந்து போய் கீழே விழுகிறான். மிச்சம் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் கூட நம்ம பொண்ணுங்க 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவனையுமே ஒரு கட்டத்துல அதே செடிக்குள்ள பிடிச்சி தள்ளி விட அவனுமே இறந்து போறான். இந்த இடத்துல தான் நம்ம கெமிலியா ஒரு முடிவுக்கு வரா. நான் அவன் கூட இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா என்னை தேடி அவனுக்கு வந்துகிட்டே தான் இருப்பானுங்க. நான் மாட்டிக்கிறது மட்டும் இல்லாம நீ கண்டுபிடிச்ச அந்த விதையுமே அழிஞ்சு போயிடும். அதனால என்னை விட்டுட்டு போயிரு, நீ தயவு செஞ்சு இந்த விதையை எடுத்துட்டு பக்கத்துல இருக்க சிட்டாடலுக்கு போயிரு அப்படின்னு சொல்றா. ஸோ ஏற்கனவே அப்பா இறந்துட்டாரு, இவளையும் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நீ யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கண்டிப்பா நான் விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஸோ கெமிலியா அவளோட பவரை இங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம வெஸ்பரையுமே அவங்க அப்பாவை தூங்க வச்ச மாதிரி தூங்க வச்சுட்டு அவன் நேரா அந்த லேபுக்கு தான் கிளம்புறா. நம்ம வெஸ்பர் நிறைய செடிங்களை எல்லாம் உருவாக்கி வச்சிருந்தா இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு அமைதியா உட்காந்துக்கிறா. ஸோ அந்த சிட்டாடல்ல இருக்கிற ஆஃபீஸர்ஸ் கண்டிப்பா நம்ம லொகேஷன் தேடி கண்டுபிடிச்சு வந்துருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளை விட்டுட்டு தனியா அந்த மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஸோ அவனுங்களுமே இவளை தேடி வந்து கூட்டிட்டு போயிடுறானுங்க. கண்டிப்பா இவளை உயிரோட விட மாட்டானுங்க, கொலை பண்ணிடுவானுங்க. அடுத்த நாள் காலையில அப்படியே விடிய நம்ம வெஸ்பர் கண்ணை முழிக்கிறா. நேரா அவளோட வீட்டுக்கு தான் வந்து பாக்குறா. அந்த வீடு முழுக்க அப்படியே எரிஞ்சு போய் கருகி கிடக்குது. அவ கையில வச்சிருந்த விதைகள்ல ஒரு சில விதைகளை மட்டும் அந்த இடத்துல புதைக்கிறா. அதுக்கப்புறமா அந்த யோனஸ் கூட ஒரு சில மக்கள் இருந்தாங்க இல்லையா, அங்க இருந்த எல்லாத்தையுமே கொண்டுட்டானுங்க போல. அதுல தப்பிச்ச ஒரே ஒரு பொண்ணு மட்டும் 2-3 குட்டி பசங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கா. அதுக்கப்புறமா அவங்களையுமே கூட்டிட்டு அந்த பில்கிரிம்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ இவங்க எங்க தான் போறாங்க, இவங்க பின்னாடி போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது வழி கிடைக்கும், அந்த சிட்டாடலை தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கா. அவங்கள ஃபாலோ பண்ணி போக போக நிறைய லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாம் தாண்டி போக அந்த இடத்துல ஒரு பெரிய டவர் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ அவங்க எடுத்துட்டு வர ஸ்கிராப் எல்லாம் இதுக்காக தான் யூஸ் பண்றாங்க போல. நம்ம வெஸ்பரும் அந்த டவர் மேல ஏற ஆரம்பிக்கிறா. ஏறி மேல போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பக்கமா ஒரு சிட்டாடல் ஒன்று இருக்குது அப்படின்னு. ஆனா இது வரைக்கும் அந்த சிட்டாடலுக்குள்ள எப்படியாவது போயிடணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருந்தவ இந்த இடத்துல யோசிச்சு வேற ஒரு முடிவு எடுக்கிறா. அந்த விதைகள் எல்லாத்தையும் அப்படியே காத்துல பறக்க விடுறா. ஸோ இந்த நிலத்துல கண்டிப்பா அந்த விதைகள் எல்லாம் முளைக்கும், இந்த இயற்கையை திரும்பி கொண்டு வரும். ஸோ இனிமேல் எந்த மனுஷனும் ஒரு விதைக்காக சாப்பாட்டுக்காக இன்னொரு மனுஷனை நம்பி நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வேலையை செய்யறா. சூப்பர்ல. இவளோட வாழ்க்கையை மட்டும் யோசிச்சு அந்த சிட்டாடலுக்குள்ள இவன் நினைச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பா போயிருந்திருக்க முடியும். ஆனா இதை கொண்டு போய் இன்னொரு சிட்டாடல்ல கொடுத்தோம் அப்படின்னா அதை அவன் கையில வச்சுக்கிட்டு இன்னொரு மனுஷன் அடிமையாக்குவான் இல்லையா, அது நடக்க வேணாம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கா. ஸோ இதே இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறானுங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். நான் உங்க நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.